இந்தியாவின் போதி தர்மா சைனீஸ் புத்திசத்தையே எப்படி மாத்தினாரு? ஷாலின் கோவிலுங்கிறது ஒரு புத்த மடாலயம். ஜென் பௌத்தவர்கள் அமைதியான முறையில தியானம், வேத படிப்புன்னு காலத்தை கடத்திக்கிட்டு இருக்காங்க. 464 கிபியில் போதிவர்மர் இந்த ஷாலின் கோவிலுக்கு வருகிறார். எந்நேரமும் ஆபத்து தாக்கலாம், ஷாலின் மக்களின் தற்காப்பு கலை மிக மோசமாக இருக்கிறது என்று அறிகிறார். நம்ம அடுத்தவங்களுக்கு தீங்கு விளைவிக்க கூடாது, ஆனா நம்மளை பாதுகாக்க நமக்கு தெரியணும் என்று சொல்லி துறவிகளின் தியான பயிற்சியை மேம்படுத்த உடல் பயிற்சியையும் அறிமுகப்படுத்துகிறார். இந்த பயிற்சிகள் ஷாலின் குன்ஃபூவின் அடித்தளம் என்று நம்பப்படுகிறது. பிறகு ஷாலின் குன்ஃபூ தான் இந்த கோவிலுக்கே அடையாளமாக மாறுகிறது. ஒரு படி மேல போய் துறவிகள் உள்ளூர் சமூகங்களுக்கு உதவுகிறார்கள் மற்றும் போரில் கூட பங்கேற்கிறார்கள். சீன கலாச்சாரத்தில் கோவிலின் தாக்கம் மறக்க முடியாதது. உலகில் உள்ள பலர் இன்னைக்கும் இந்த கோவிலுக்கு போய் மார்ஷல் ஆர்ட்ஸ் ட்ரைனிங் பண்றாங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.